நம்ம வணக்கம். போன வாரம் நம்ம பார்த்தோம். பத்திரப்பதிவுத்துறையில அதிகப்படியான லஞ்சம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ரைடு அடிச்சாங்க. ரைடு அடிச்சு வரலாற்றிலே முதல் முறையாக நிறைய பேர் மேல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளே விவாதிச்சோம். அந்த விவாதத்தின் முதல் நான் சொன்னேன், ஆர்டிஓ அலுவலகம் குறித்து நான் பேசினேன். ஆர்டிஓ அலுவலகம் குறித்து நான் நிறைய பழகுற காரணத்தினால வெள்ளிக்கிழமைகளில் ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு ஆர்டிஓக்கள் வருவதில்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமை ரைடு அடிச்சு மாட்டிக்கிட்டோம்னா சனி ஞாயிறும் பெயில் கிடைக்காது, அதனால ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத பயமோட இருக்கிறாங்க. பட் அதுக்கான அர்த்தம் என்பது லஞ்சமே இல்லாமல் இது தொடருமா தொடராதான்னு கேட்டீங்கன்னா, இதுலயே நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க புரோக்கர்ஸ் நிறைய பேர் ஓடி போனாங்க, எல்லா ஊர்களையும் நிறைய ஊர்ல தப்பிச்சு போனாங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. நீங்க அங்கேயுமே பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஆர்டிஓ அலுவலகங்கள்ல இருக்கு. இப்போ நான் பேசுகின்ற வரையில் ஆர்டிஓ ஆபீஸ் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னுமே லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மே மாதமாக இருக்கலாம், இல்ல ஜூன் மாதமாக இருக்கலாம், 2 மாதம் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நான் அதே லஞ்சம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே, இந்த ஆட்சி லஞ்சம் இல்லாத ஆட்சி, தூய்மையான ஆட்சி சொல்லி சொல்றாங்களே, எதற்காக வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் இதே மாதிரிதான் பேர் 2-3 மாசம் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கேட்ட கேள்வி என்பது, 7வது மாசத்துக்கான கலெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டேன், 5, 6 என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நாங்க இன்னுமே வாங்கிதான் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு இல்ல. இவங்க இப்படியே தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா அது தெளிவு இல்ல. ஒருவேளை நல்ல விஷயம், பொதுமக்களுக்கு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு தெளிவில்லை. ஆனால் பயந்து தான் வாங்குறாங்க எல்லாரும். ஆர்டிஓ அலுவலகங்கள்ல குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் யாரும் வருவதில்லை, லீவ் போட்டு போயிடுறாங்க. சார் அவங்க இதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ சிக்கல் கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட மாதிரி இது ஒரு ஒரு அதிரடி ரைடு அப்படிங்கிறது ஒரு முறைதான் நடக்க போகிறதா? இதில் மாட்டியவர்கள் சிக்கியவர்கள் யார் பேர்ல யாருடைய பாக்ஸ்ல யாருடைய டிராவலெல்லாம் அந்த காசு எடுத்தாங்களோ, இல்ல யாருக்காக அந்த புரோக்கர் வாங்கினாரோ அவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் மேல வழக்கு பதியப்படுமா, எஃப்ஐஆர் போடப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் நிச்சயமாக இருக்கிறது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் உண்மையிலே பயம் வரும். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது எங்க ஊர்ல நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆர்டிஓ இருந்தாரு. அவர் கரூர்ல கரூர்காரர் தான், பட் புதுக்கோட்டையில ஆர்டிஓ இருந்தார். நீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த கவுண்டிங் நேரத்துல அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைவிட்டப்பட்டார், கைது செய்யப்பட்டார். அது பவுடர் தடவி அவரை பிடிச்சாங்க. அவர் கடுமையான லஞ்சம். இன்னும் சொல்ல போனா அவர் நிறைய சொத்து வச்சிருக்கிறாரு, கேரவான் வச்சிருக்கிறாரு, அதே மாதிரி நிறைய டிப்பர் லாரி எல்லாம் வச்சிருக்காரு, செய்திகள்லாம் வந்தது. அவர் இப்ப வெளியே வந்துட்டார். இந்த மாதிரியான நபர்கள் மீது அடுத்த கட்டமாக எடுக்கப்பட நடவடிக்கை. 10 நாள் ஜெயில இருந்தார், 10 நாள் ஜெயில இருந்தார், பயில வந்துட்டார். இதற்கு பிறகு வழக்கமா என்ன கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் ஒரு ரீபோஸ்ட் எல்லாம் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாள் காத்திருப்பு பட்டியலுக்கு போறாங்க, ரீபோஸ்ட் ஆயிடுறாங்க. அந்த வழக்கு என்ன ஆகுதுங்கிறது தெரியாம போயிடுது. அதற்கு பிறகு அந்த வழக்கு தூசு தட்டப்படுவதில்லை. அவர் வேற ஒரு இடத்துக்கு போறார், வேற ஒரு மறுபடியும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. புரோக்கர்ஸ் மூலியமாகவும் நேரடியாகவும் இவர் வாங்குகின்ற வேலையை பார்த்துட்டு தான் இருக்கார். இப்படிதான் நடக்குது. பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த ரைடு அடிக்கும் பொழுது உண்மையில இன்னும் சொல்ல போனா, இப்ப அருண் அவர்கள் புதிதாக வந்திருக்கிற காரணத்தினால அவர் தன்னுடைய துறையில நான் ரொம்ப நேர்மையா இருக்கிறேன் காண்பிப்பதற்காக இது அதிரடி ரைடுங்கிற செய்தாரா, இல்லை இது அரசாங்கமே இப்படித்தான் இருக்க போகின்றதா, இது தொடராமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகின்றார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. முழுமையாக இது லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை அப்படிங்கிற இடத்திற்கு ஆர்டிஓக்கு தெரிஞ்சவங்களும் சரி, பொதுமக்களும் சரி இன்னும் போக தயாராக இல்லைங்கிறத சிக்கலாக இருக்கின்றது. நீங்க ஆர்டிஓ அலுவலகங்கள்ல தொடர் டெய்லி நம்ம பார்க்கலாம். எஃப்சி அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டுக்காக ஆயிரக்கணக்கான வண்டிகள் வரும், லைசன்ஸுக்காக நம்ம ஆயிரக்கணக்கான பேர் போவாங்க. நிறைய நேரங்கள் என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, இந்த லைசன்ஸ் வாங்க போகும்போதே போர் வீலர் லைசன்ஸ் போகும்போது நீங்க ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிடுங்க. டிரைவிங் ஸ்கூல் மூலியமா நீங்க வர்றதா உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்க பிரச்சனைங்க அங்கேதான். எனக்கு கார் ஓட தெரியும், கார் ஓட தெரிஞ்சாலும் அப்புறம் டிரைவிங் ஸ்கூல் மூலியமா வாங்குங்க. அப்பதான் ஆர்டிஓ சீக்கிரமா அது மூவ் ஆகும், சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சிக்கல் ஆரம்பிச்சிருது. நேர்மையாக ஒருத்தர் நான் எல்என்ஆர் வாங்கிட்டேங்க, நான் நேரடியா நான் 8 போட்டு காட்டுறேன், 2 வீலரா இருந்தா, காரா இருந்தா பிரேக் இன்ஸ்பெக்டர் ஏறி என்ன சொல்றாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதற்கே பெரிய காலதாமதம் இருக்கு. நேர்மையா வந்தீங்கன்னா லாஸ்ட்ல போய் நில்லு, இல்ல உனக்கு காலதாமதம் நடக்கும், ஃபெயில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிக்கல் இருக்கு. அப்போ இங்க நேரடியாக ஒருவரால் நேரா சென்று லைசன்ஸ் வாங்க முடியும். ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வண்டிக்கு வாங்குறதுக்கு எந்த விதமான யாருடைய துணையும் இல்லாமல், எந்த இடைத்தரகளும் இல்லாமல் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டால்தான் உண்மையிலேயே அந்த இடத்துல லஞ்சம் இல்லை அப்படிங்கிறது ஆகும்.